இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் கல்வித்துறையே மிக மோசமாக இருக்கிறது. அது பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் மிக மோசமாக இருக்கிறது. திமுக கல்வித்துறையை சீரழித்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் உயர்கல்வித்துறையில் ஒரு நல்ல கருத்து சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் பாதிக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் முதல்வர்கள் கிடையாது. இப்போ இவங்க திமுக ஆட்சியில் கடந்த 4.25 வருஷத்தில் ஆரம்பித்த கல்லூரிகளில், அரசு கல்லூரிகளில் நியமனமே ஒன்றும் மேற்கொள்ளலை. முதல்வரை விட்டுருங்க, நியமனமே இல்லை. பழைய இருக்கக்கூடிய கல்லூரிகளில் எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்களோ அதில் 1-2 பேர் எடுத்து பண்ணுறாங்க. அப்புறம் மீதியெல்லாம் தற்காலிக ஆசிரியர்களை வச்சு பண்ணுறாங்க. அவர்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்கறது இல்லை. ஆகவே நீங்கள் கல்லூரி எண்ணிக்கை பெருக்கிட்டால் மாணவர்கள் அதிகமாக படிக்கிறாங்கன்னு பெருமை பேசிக்கிறது இல்லை. நீங்கள் அவர்களுக்கான கட்டமைப்பை என்ன ஏற்படுத்திக்கிறீங்க? ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் 1-2 பல்கலைக்கழகங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் கொடுக்குற சம்பளம் தாமதம் பண்ணி மே மாதம் கொடுத்தாங்க. அது ஆசிரியர்கள் போராடுறதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஓய்வூதியம் பெற வேண்டிய அந்த ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. இது அங்கேயும் மட்டும் இல்லை, மதுரையில் சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அந்த அதிகாரியே அறிவித்தார், நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வைத்திருந்த வைப்பு நிதி எடுத்து சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஆக இந்த பல்கலைக்கழகம் உயர்கல்வியை தமிழ்நாடு அரசு சீரழித்து கொண்டிருக்கிறது, சீரழித்து விட்டது. நீங்கள் பேராசிரியர்கள் நியமனமே பாருங்கள். 2018 இதற்காக பல்கலைக்கழக மானியக் குழு அவர்களுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ், கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. இப்படித்தான் நீங்கள் துணைவேந்தர்கள் நியமனம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதை மீறி இவங்க செயல்பட்டுட்டு வர்றாங்க. அந்த பல்கலைக்கழக மானியக் குழு தலைவரனுடைய பிரதிநிதியை போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன சிரமம்? இவங்க நேர்மையானவங்களாக இருந்தால் நீங்கள் மற்ற 3 பேரை போடும்போது இன்னொருத்தர் பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதி, அவர் ஒரு பேராசிரியராக இருப்பார், கல்வித்துறை நிபுணராக இருப்பார். அவரை நீங்கள் சேர்க்கையா மறுக்கிறீங்க. இதிலிருந்தே உங்கள் உள்நோக்கம் புரியுது. நீங்கள் வேணுங்கிற ஆளை போடணும், கட்சிக்காரரை போடணும் அப்படிங்கிறத உங்களுடைய நோக்கம். அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டீங்க, நல்ல கருத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தா நாள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்க போகிற ஒரு இளைஞர் பட்டத்தை ஆளுநர்கிட்ட தான் வாங்கணும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இவர் முதலமைச்சர் படத்தை முன்னால் வச்சு போடுறாரு. இது அரசியல் பண்ணுறது இல்லையா? அதற்கு சில நாளைக்கு முன்னால் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வாங்கணும். அவர் போகலைங்கிறது பெருமையாக சொல்கிறாரு. என்ன ஆளுநர்கிட்ட வாங்குறது அவ்வளவு கேவலமாக போச்சா உங்களுக்கு? அவர் பெரிய பொறுப்புகளில் காவல்துறையில் இருந்தவர். அவர் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி, குடியரசுத் தலைவரினுடைய பிரதிநிதி. அது கொஞ்ச நாள் முன்னால் தெரியும் உங்களுக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் கவர்னர்கிட்ட ஆளுநர்கிட்ட வாங்கறதுக்கு மறுக்கிறேன்னே சொல்லி சொன்னார். ஆக இந்த ஆளுநர் பதவியை இவர்கள் தொடர்ந்து கேவலப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆளுநர் தான் வேந்தராக இருக்கார். இவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அது கேவலப்படுத்துகிறாங்க. இதே இவர்களுக்கு பிடித்த ஆளுநர்லாம் வேணும்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பதவி நீட்டிப்பு செய்து வாங்கி கொண்ட வரலாறுலாம் இவங்களுக்கு இருக்குது. ஆக இவங்களுக்கு அந்த பொறுப்பு மேலே பிரச்சனை இல்லை, இவர்கள் சொல்கிறத அவர் கேட்கறது இல்லை அப்படிங்கிறது. இவர்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் எல்லா ஆளுநர்களும் உடன்பட மாட்டாங்க. அவர் நேர்மையாக நடந்துக்கிறாரு, அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் என்னங்கன்னா, சென்ற ஜூன் மாதம், இப்போ ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, இப்போ சென்ற வாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்குக்கான தீர்ப்பு வந்திருக்குது. அது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில், பாண்டிச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கக்கூடிய டாக்டர் மோகன் அப்படிங்கிறவர் போட்ட வழக்கு பற்றியது. அந்த வழக்கு 2 நீதிபதிகள் பெஞ்ச், நீதிபதி விக்ரம்நாத், நீதிபதி சந்தீப் மேத்தா, இவங்க பெஞ்ச் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்குது. அந்த தீர்ப்பு இது பற்றி சொல்லும்போது முக்கியமான சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல்கலைக்கழக மானியக் குழு அந்த 2018 ரெகுலேஷன்ஸ் படி 7.3 நம்பர் சரத்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பல்கலைக்கழக மானியக் குழுனுடைய
தலைவரினுடைய பிரதிநிதி அந்த தேடுதல் குழுவில், துணைவேந்தர் போடுவதற்கான தேடுதல் குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும். அப்போத்தான் வந்து அந்த குழு என்பது முழுமையடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அப்படித்தான் இருக்க வேண்டும் அவர் என்று அவர்கள் தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள். அதுக்காக அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 246 7th ஷெட்யூல் 7வது ஷெட்யூல் கூட நீங்கள் படித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த 7வது ஷெட்யூல் லிஸ்ட் 1 பட்டியல் 1ல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், சில விஷயங்களை வந்து பாராளுமன்றம் தான் வந்து சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் மாநிலங்கள் வந்து லிஸ்ட் 2 பட்டியல் 2ல் இருக்கக்கூடிய விஷயங்களை சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த லிஸ்ட் 1ல் 66வது என்ட்ரி என்னன்னு சொன்னால், அது வந்து உயர்கல்வி நிறுவனங்களில் தரத்தை பாதுகாப்பதற்கான விதிமுறைகளை சொல்லி இருக்கிறது. அதன்படி இந்த துணைவேந்தர் தேடுதல் குழுக்களில் எப்பவுமே பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த குழு வாய்ட் அப் இனிஷியோன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பத்திலிருந்தே அது செல்லுபடியாகாது. அதற்கான அடிப்படை ஆதாரத்தையே அது இழந்து விடுகிறது. அதனால் அந்த இந்த இந்த அவர் டாக்டர் மோகன் போனதுக்கு காரணமே சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் வழக்கு போட்டு அது அவருக்கு எதிர்ப்பாக இருந்ததுனால போகிறாரு. அதனால் அந்த உச்சநீதிமன்ற பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த கேஸுக்கு நீங்கள் இந்த தீர்ப்புக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை, அல்ட்ரா வயஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அதனுடைய சுருக்கமான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய பிரதிநிதி இல்லாமல் நீங்கள் குழு அமைத்து அதில் துணைவேந்தராக ஒருத்தரை நியமனம் பண்ணிங்கன்னா அது ஆரம்பத்திலிருந்து செல்லாது. அப்படி செய்வதற்கான எந்தவித அதிகாரமும் அந்த குழுவுக்கு கிடையாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இப்போ இதனுடைய பின்னணியில் உங்களுக்கு தெரியும், அதற்கு ஒரு 2 நாள் கழித்து, இப்போ ஒரு 2 நாள் முன்னால் நம்முடைய ஆளுநர் மாளிகை, ஆளுநர் அலுவலகம் ஒரு குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த குறிப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து தமிழ்நாட்டில் 3 பல்கலைக்கழகங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. பாரதியார், பாரதிதாசன், பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தருக்கான அறிவிப்பு. அதில் 2 பல்கலைக்கழகங்கள், பாரதியார், பெரியார் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு தேடுதல் குழு அமைத்து அந்த கேண்டிடேட்டுகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க கூட கருத்து பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஆளுநர் மாளிகை குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமானது, தவறு. ஏன்னு சொன்னால், இப்போ இந்த தமிழ்நாடு சம்பந்தமான துணைவேந்தர் விஷயம் உங்களுக்கு தெரியும். அது வந்து ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நம்முடைய சென்னை ஹைகோர்ட்லேயும் அது வந்து வழக்கு இருக்குது. ஆக அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி 2 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது முழுக்க முழுக்க தப்பு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த தேடுதல் குழுவினுடைய அவர்களுடைய டென்யூர், பதவி பொறுப்பு காலத்தை மார்ச் 3வது 4வது வரைக்கும் நீடிச்சிருக்கிறாங்க. மார்ச் 21 அல்லது 26 நினைக்கிறேன், 21 வரைக்கும் அதை நீடிச்சிருக்கிறாங்க. அதனால் ஆளுநர் மாளிகை குறிப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒன்று, இந்த சம்பந்தப்பட்ட வழக்குகளானது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறது. இப்போ அண்மையில் வந்த பாண்டிச்சேரி மாநிலம் சம்பந்தமான வழக்கு அது உறுதியாக சொல்லி இருக்கிறது, யூஜிசி வழிகாட்டுதல் நெறிகளை மீறி நீங்கள் குழு அமைச்சிங்கன்னா செல்லாதுன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை தொடர்ந்து செயல்படுவது என்பது தவறு என்று அவர் சொல்லியிருக்கிறார். தவறுன்னு மட்டும் சொல்ல, இது சட்டத்துக்கு விரோதமானது, நிர்வாக முறைகளுக்கு மாறுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க நியாயமான கோரிக்கை. இதில் தமிழ்நாடு அரசு தவறு செய்கிறது, இந்த திமுக தொடர்ந்து தவறு செய்கிறது. உங்களுக்கு தெரியும், இத்தனை பிரச்சனைக்கு காரணம் 2006 இவங்க உயர்கல்வித்துறையில் தீவிரமாக தலையிட ஆரம்பித்தது தான். அதற்கு பின்னால் தான் கட்சிக்காரரு பணம் அதிகமாக கொடுக்குறவங்க இப்படித்தான் துணைவேந்தர்களை போட்டுட்டு வந்தாங்க. நமக்கு தெரியாதன் விளைவாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் துணைவேந்தர் பதவி வகித்தவங்க தான் நிறைய பேர் வழக்குகளில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீடுகளில் ரெய்டு வந்தது. கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தெரியும், பணம் வாங்க அப்போ தான் துணைவேந்தர் பிடிக்கப்பட்டார்.
முழுக்க முழுக்க பணமும் கட்சியும் தான் இந்த நியமனங்கள்ல தலைவிரித்து ஆடியது. அதனால இன்னைக்கு வரைக்கும் பல்கலைக்கழகங்கள் கெட்டு போயிட்டுனா என்ன, வர்ற துணைவேந்தர் எல்லாம் பணத்தை கொடுத்து வர்றாரு, இங்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாரு, தரமில்லாத ஆசிரியர்களை போடுகிறாங்க. இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை கெட்டு போனதுக்கு காரணம் திமுக. அது இன்னைக்கும் தொடர்ந்துட்டு வருது. ஆளுநர் உறுதியாக இருந்து இதுல யுஜிசி வழிகாட்டு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இவங்க அதை மீறி செயல்படுறாங்க. இது முழுக்க முழுக்க தவறு. உயர்கல்வித்துறையானது கல்வித்துறையே மிக மோசமான நிலையில தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். எவ்வளவு சொல்லியுமே நீதிமன்றங்கள் எவ்வளவோ தீர்ப்புகளை கொடுத்தும் கூட அவங்க திருத்தல. நமக்கு தெரிய கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால இந்த அறப்போர் இயக்கம் என்கின்ற ஒரு தன்னார்வ அமைப்பு எப்படி தமிழ்நாட்டில் குறிப்பாக பொறியியல் கல்லூரிகளில் ஒரே பொறியியல் கல்லூரியில் இல்லை ஒரே நபர் 10 பொறியியல் கல்லூரிகளில் வேலை பார்க்குற மாதிரி பதிவு பண்ணி அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கெல்லாம் இன்னும் பெரிய நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இந்த கல்லூரிகள் மேலே எந்த நடவடிக்கைகள் இல்லை. என்ன, கல்லூரிகள் பெரும்பாலும் இவங்க தான் நடத்துகிறாங்க, கட்சிக்காரர்கள் தான் நடத்துகிறாங்க. ஆக கல்வித்துறையை இந்த திமுக அரசாங்கமானது சீரழித்து கொண்டிருக்கிறது. கல்வித்துறை காப்பாற்றப்பட வேண்டுமானால் இவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதாவது துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிர்வாக சிக்கல்கள், முடிவெடுப்பதில் தாமதங்கள், அப்புறம் அவங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குமே இப்போ யாருக்கிட்ட போக வேண்டியது இருக்குதுங்கன்னா அரசுத்துறை அதிகாரிக்கு தான் போகணும். இப்போ ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 22 அரசு பல்கலைக்கழகங்கள் நினைக்கிறேன். அதில் 15க்கு மேலே 15 பல்கலைக்கழகத்திலேயே என்னமோ துணைவேந்தர் இல்லை. இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் அந்த ஒரு குழு வச்சிருக்கிறாங்க. எல்லா குழுவுக்கும் ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைப்பாளர் யாருன்னு பார்த்தா உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர். இந்த உயர்கல்வித்துறை செயலாளர் தான் எல்லா பக்கமே போகணும். இப்போ 15 பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரி நிலைமைன்னு சொன்னால் மாதம் ஒரு முறை சிண்டிகேட் கூட்டம், ஆட்சி மன்ற கூட்டம் போடுறதுன்னா அவர் 15 நாள் இதுக்கு வரைக்கும் சரியா இருக்கு. மீதி நிர்வாக வேலையை எங்கே பார்க்குவார்? ஒன்று. இப்போ என்ன பண்ணணுங்கன்னா நீங்கள் அந்த ஆட்சி மன்ற குழு கூட்டமெல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தில் தான் நடக்கணும். கடந்த 4-5 வருஷமாக நடக்கிற குழப்பம் என்னன்னா, நான் இருந்திருக்கிற அந்த பொறுப்புகளில் நீங்கள் அப்பெல்லாம் இப்போ இல்லை, இப்போ சென்னையில் அந்த அதிகாரியினுடைய அறையில் தான் நடக்குது. இது அது முழுமையான கூட்டமாக இருக்க முடியாதுங்க. அவர் இங்கே மற்றவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி கேட்கக்கூடிய சூழல் இருக்கணும். அது இப்போ இல்லை. அதனால துணைவேந்தர் இருந்தால் உடனுக்குடன் முடிவெடுப்பார், செயல்படுவார், வேலைகள் நடக்கு. இப்போது முழுக்க முழுக்க அதிகாரிக கையில் இருக்குது. அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட முடியுமா அப்படின்னா எனக்கு அது தெரியல, எத்தனை பேர் செயல்படுறாங்க அப்படின்னு. ஏன்னா அதில் அரசாங்க தலையீடு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. துணைவேந்தருக்கு கீழே தான் அந்த அதிகாரி வருவார். துணைவேந்தர் தான் பல்கலைக்கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருக்கணும். ஆனால் இப்போ சூழ்நிலை மாறி போனதுனால ஒவ்வொன்றுக்கும் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் முடிவு எடுப்பதில்லை. அப்புறம் அவர்கள் இருப்பதனால சுயேட்சையான முடிவு. இப்போ கல்வியாளர்கள் எடுக்கிற முடிவுங்கிறது வேற, அதிகாரிகள் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது வேற. பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியாளர்கள் தான் அதை நிர்வாகம் பண்ணணும். அதனால பெருமளவு பாதிப்புகள் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்டது இதை விட முக்கியமான கேள்வி, இந்த கல்லூரிகளில் முதல்வர் இல்லாமல் எப்படிங்க கல்லூரி செயல்பட முடியும்? எப்படி கல்லூரி செயல்பட முடியுங்க? அதில் யார் முடிவெடுக்கிறது? அது முடிவெடுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி கடந்த 2022 நினைக்கிறேன், அதுலேருந்து எந்த நியமனம் இவங்க பண்ணல. 2022 கூட ஒரு 20 பேர் என்னவோ போட்டாங்க. அப்படின்னா கல்லூரிகளை மட்டுமே இவங்க ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லாமல் அதுக்கான முடிவெடுக்கிறதுக்கு தலைமை பொறுப்பாளர் முதல்வர் இல்லை. முதல்வர் இல்லாமல் நீங்கள் எப்படி கல்வி நடத்த முடியும்? அது இவங்க கல்வி கூட எப்படி ஆரம்பிச்சுக்கிறாங்க? ஒரு கோயில் இருக்குதுன்னா கோயில் இங்கே இருக்குது, அவங்க போய் திமுக அமைச்சரனுடைய தொகுதியில் அங்கே இந்த கல்லூரி ஆரம்பிச்சிருவாங்க கோயில் பணத்தில். இப்படித்தான் நடக்குதுங்க. ஆக உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு செயல்பாடும் இல்லாமல் அது சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை ரொம்ப மோசமாக போகுதுங்க. தொடர்ந்து வரக்கூடிய ஆசர் ரிப்போர்ட்டு அறிக்கைகள் நமக்கு சொல்லி கொண்டு வருகின்றன. நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன், 3ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 2ஆம் வகுப்பு புத்தகத்தை எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா வெறும் 12% தமிழ்நாட்டில். அதே உத்தரப்பிரதேசத்தில் 34% பேர் படிக்கிறாங்க. கடந்த 4 வருஷத்தில் அப்படி படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு வரல, குறைஞ்சிருக்குது. கடந்த 4 வருஷத்தில் 5%, 6% குறைஞ்சிருக்குதுங்க.
ஆகவே தமிழ்நாட்டு கல்வித்துறை பள்ளி கல்வித்துறையும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்று சென்னையில் வியாசர்பாடியில் ஒரு அரசு பள்ளியில் ஒரு 11ஆம் வகுப்பு மாணவனுடைய பையில் கஞ்சா இருந்ததாக செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. ஆக போதைப் பொருள் முழுக்க முழுக்க பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் விற்கப்படுகிறது. மாணவர்கள் அதற்கு அடிமையாகிவிட்டார்கள். கல்வித்துறை மிக மோசமாக இருப்பதனால நம்முடைய மாணவர்களினுடைய எதிர்காலம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இவங்க தேவையில்லாமல் குற்றச்சாட்டு, மத்திய அரசு பணம் கொடுக்கலைங்கிறாங்க. மத்திய அரசு கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு, அது நீங்கள் அந்த வரிமுறை ஏற்றாத்தான் கொடுக்க முடியும். மீதியெல்லாம் நீங்கள் செய்யணும்ல. ஏன் பள்ளிக்கூடங்களில் கட்டமைப்பு இல்லை? இன்றைக்கும் தரையில் வெளியில் உட்கார்ந்து படிக்கக்கூடிய மாணவன் இருக்கிறான். அது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரனுடைய மாவட்டத்திலேயே இருக்கிறாங்க. இந்த சுவர்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதையெல்லாம் செய்ய வேண்டியது மாநில அரசு தானே பொறுப்பு. ஆக இந்த கல்வித்துறையை இவர்கள் சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு மாற்றம் உடனடியாக காணப்பட வேண்டும்.